தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் உரிய பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரஹத்கார் உத்தரவு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். தமிழகத்தையே உலுக்கி இருக்கிற இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியே அதாவது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை என்பது வெளியாக கூடாது என்ற சட்டம் இருக்கும் போது காவல்துறை அதிகாரிகள் இந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது யார் என்று கண்டறிய வேண்டும். குறிப்பாக பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய மருத்துவ உதவி செய்ய வேண்டும், அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தில் ஏற்கனவே நிர்பயா போன்ற வழக்குகள் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை வெளியாகாத போது இந்த மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை வெளியானது எப்படி என்பதும் இதை வெளியிட்ட காவல்துறை அதிகாரிகள் யார் என்பது குறித்தும் தேசிய மகளிர் ஆணையம் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டிஜிபிக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இலவசமாக மருத்துவ உதவி கொடுக்க வேண்டும், அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.